ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை நீதி கதைகள் பகுதி 17. முல்லா கதைகள். முல்லா கிட்ட ஒருவர் கடன் கேட்டு வராரு. அவருக்கு முல்லா என்ன நினைக்கிறாருன்னா, கடன் கொடுத்தாலும் இவர் கடனை திரும்ப செலுத்த மாட்டார், அதனால் நம்ம கடன் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பொற்காசுகளை கடனாக கேட்டு வரவருக்கு இவர் ஒரு பொற்காசை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பொற்காசை கொடுத்த ஓரிரு நாட்கள்லேயே அவர் அந்த கடனை செலுத்திட்டு மறுபடியும் இன்னொரு பொற்காசை கேட்குறாரு. இதனால் முல்லா என்ன சொல்வாருன்னா, நீ என்னுடைய நம்பிக்கையை மோசம் பண்ணிட்ட, நீ என்கிட்ட கடனை திரும்ப தரவே மாட்டேன்னு நினச்சி தான் நான் இந்த பொற்காசை உனக்கு கடனாக கொடுத்தேன். ஆனால் நீ பொற்காசை நீ என்கிட்ட கொடுத்த கடனை திரும்ப என்கிட்ட செலுத்திட்டு மறுபடியும் கடன் கேட்குற. என்னால் நீ என்னோட நம்பிக்கையை மோசம் பண்ணதுனால எனக்கு கடனை தர முடியாது, என்னால் கடன் தர முடியாது அப்படின்னு சொன்னதும் இதை அந்த கடன்காரன் எதிர்பார்க்கலை. ஏன்னா கடன் வாங்குறவர் அவர் என்ன நினச்சாருன்னா, முல்லா கிட்ட அந்த மாதிரி கொடுத்துட்டா அவர் கண்டிப்பாக நமக்கு இன்னொரு பொற்காசை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நினச்சார். ஆனால் முல்லா ரொம்ப புத்திசாலி இல்லை. அதனால் அவர் இவரோட திட்டத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, நான் உனக்கு கடனே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த பொற்காசையே நீ என்கிட்ட இந்த கடனை நீ அடைக்க மாட்டேன்னு நினச்சி தான் நான் இதை கொடுத்தேன். ஆனால் நீ என்னோட நம்பிக்கையை மோசம் பண்ணுற விதமாக நீ எடுத்துகிட்டு இதை செலுத்திட்டு மறுபடியும் நீ என்கிட்ட பொற்காசு கேட்குற, அதனால் என்னால் உனக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால அந்த கடன் வாங்க வந்தவருக்கு ரொம்ப சிரமமாயிடும். என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இவர் நம்மளோட திட்டத்தையே முறியடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் நம்மளை நம்ம இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் சரி, இல்லை என்ன இது பண்ணாலும் சரி, ஒரு பொருளை வாங்கிட்டு நம்ம ஒரு முறை தராமல் இருந்துட்டோம்னா இவங்க தரமாட்டாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நம்ம அடுத்த முறை போய் அந்த பொருளை வாங்கிட்டு திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பொருளை கொடுப்பீங்கன்னே நாங்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கலையே, இவங்க எடுத்துன்னு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்களே தவிர, நம்ம ஒரு ஃபஸ்ட் முத என்ன பண்ணுறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முத என்ன செய்கிறோமோ இதுதான் நமக்கு அந்த பேர் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நினச்சி அந்த பேரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். முத நம்ம நல்ல பேர் எடுத்தோம்னா அந்த நல்ல பேரை அப்படியே தக்க வச்சுக்கலாம். அதுக்கு மாறாக நமக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக நம்ம சூழ்நிலையால் நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோம்னா அந்த கெட்ட பேர் நமக்கு போகிற வரைக்கும் நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கும். அதுக்காக அந்த கெட்ட பேரை சரி பண்ணுறதுக்காக நம்ம நிறைய நல்ல முயற்சிலாம் எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம நல்லவங்கன்னே நம்ம நல்ல இதுவே ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுதான் நம்பிக்கை மோசம்ன்றதுக்கு இதையும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம யார்கிட்டையாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஒரு பென்சிலே வாங்குகிறோம், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஒரு பென்சில் வாங்குறீங்க, அந்த பென்சிலை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னா அது தப்பு. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினா உடனே அந்த பென்சிலை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், தேங்க்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட பொருளுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழணும். ஓகே குட்டீஸ், பை, ஹாவ் அ நைஸ் டே. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க. வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம நல்லதே நினச்சணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோன்னா நமக்கும் நல்லதே நடக்கும். அதனால் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, கெட்டது எதுவுமே நினைக்காதீங்க. ஓகே குட்டீஸ், பை.